எமி கார்மைக்கேல் நம்ம இந்தியாவில் ஊழியம் செஞ்சவங்க. அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? அவங்க அயர்லாந்து சேர்ந்தவங்க. இவங்க வீடு வந்து பீச் சைடில் இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குமா. இவங்க கூட பிறந்தவங்க 7 பேர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் சைல்டு. இவங்களுக்கு மட்டும் கண் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குமா, மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குமா. ஒரு நாள் இவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்களா, அம்மா காட் எனக்கு மட்டும் ஏம்மா ப்ரௌன் கலர் ஐ தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களா, காட் உன்னை விசேஷமாக படிச்சிருக்காருமா, இது உனக்கு இப்போ புரியாது, நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன்னு சொன்னாங்களாம். ஆனால் எமிக்கோ இந்த ப்ரௌன் கலர் ஐ பிடிக்கவே இல்லையா. ஒரு நாள் ஃபுல்லாக அழுது காலையில் நீங்கள் என்னோட கண்ணை வந்து ப்ளூ கலராக மாற்றிடணும் ப்ரேயர் பண்ணாங்களாம். ஆனால் மாறவே இல்லையா. அவங்க பெருசானதும் இந்தியாவில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நிகழும் கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்டு இந்தியாவில் விருப்பத்தோட ஊழியம் செய்ய வந்தாங்களாம். வந்து இங்கே பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்தியன்ஸோட எல்லாரோட ஐஸும் ப்ரௌன் கலராக இருந்ததா. அப்போ தான் நினச்சாங்களாம், நான் தாயின் கருவில் இருக்கும்போதே காட் என்னை இந்தியாவில் ஊழியம் செய்கிறக்காக தான் எனக்கு இந்த கண்ணை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆமாங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களின் செயல்களும் அவருடைய சகல விஷயங்களும் கர்த்தர் எங்கே உபயோகிக்க விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற போல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஏசாயா 43:1 படி, பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவள், தேவன் சகலத்தையும் நன்மைக்காக செய்வாருங்க. இப்போது இருக்கிற நிலைமை என்ன இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் நம்மளை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் வந்து எல்லாமே நன்மைக்காக தான் அப்படிங்கிறத எமி கார்மைக்கேல் புரிஞ்சுக்கிட்டாங்க.